தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுத்துலேயுமே வேலை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் எழுத வேணால் நேரடியாகவே நீங்கள் வந்து வேலைக்கு போகலாம். நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து தமிழக அரசு தகவல் மற்றும் மக்கள் தொடர்பு துறையில் வேலை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மெஷின் ஆப்ரேட்டர் ஒர்க்குக்கும் அண்ட் ஆர்டிஸ்ட் ஒர்க்குக்கும் ஐடிஐ படிச்சிருந்தால் போதும். இந்த ஒர்க்குக்கான கம்ப்ளீட் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னா, நீங்கள் போஸ்டரில் தான் அப்ளை பண்ணணும். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 3 வரைக்கும் உங்களுக்கு வந்து டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்த உடனே இந்த போஸ்ட் பார்த்த உடனேவே நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கான சேல்ரி எவ்வளோனா, நீங்கள் மெஷின் ஆப்ரேட்டருக்கு 20,000லேருந்து 73,000 வரைக்கும், ஆர்டிஸ்ட் சேல்ரிக்கு வந்து 35,000லேருந்து 1,30,000 வரைக்கும் நீங்கள் வந்து பர் மந்த் வாங்கலாம். இதுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம்ஸும் டைரக்ட் இன்டர்வியூஸும் வைப்பாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். விண்ணப்பிக்கும் முறை நான் ஏற்கனவே சொன்னேன், போஸ்டரில் தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதோட அட்ரஸ் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுக்குறேன். ஸோ இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு இதுக்கான ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா, டெப்யூட்டி டைரக்டர் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட், செக்ரட்டரியேட், ஓகேங்களா. டைரெக்டாகவே வந்து செக்ரட்டரியேட் அட்ரஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கான மேற்கொண்ட தகவல்கள் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணணும், இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணணும். அதுக்கான வெப்சைட் வந்து DIPR.TN.gov.in, ஓகேங்களா. இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். அடுத்த ஒர்க் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். மின்னணு பரிவர்த்தனைகள் மற்றும் பாதுகாப்புக்கான சமூகம். இதில் வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட், ஓகேங்களா. ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், எம்இ இல்லைனா எம்டெக் படிச்சிருக்கணும், ஓகேங்களா. சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா 50,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 65,000 வரைக்கும் நீங்கள் வந்து பர் மந்த் வாங்கலாம். சென்னையில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இதுக்கான ஒர்க் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 4 வரைக்கும் இருக்குது, ஓகேங்களா. ஜூன் 20 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை பார்த்த உடனே நீங்கள் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தேர்வு செய்யும் முறை நீங்கள் ரிட்டன் எக்ஸாமும் டைரக்ட் இன்டர்வியூவும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராசஸிங் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். விண்ணப்பிக்கும் முறை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இப்போ கொடுத்துட்றேன். SETSINDIA setsindia.in, இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு. இதுக்குள்ளார போனீங்கனாலே இந்த வேலைக்கு நீங்கள் சூட்டபிள் அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடியாக வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. அடுத்தது என்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ESICயில் ஒர்க் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹைதராபாத்தில் தான். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தளவு நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும், ஓகேங்களா. ஹைதராபாத்தில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ரோல் அப்படின்னா, அசிஸ்டண்ட் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர் ரெண்டுமே வந்து இன்ஜினியர் கேட்டகரிக்கு தான் இருக்குது. பிஇ, பிடெக், டிப்ளமோ, ரிட்டையர்டு கேட்டகரி கூட போட்டிருக்காங்க. இதுக்கான சேல்ரி 33,000லேருந்து 45,000 வரைக்கும் நீங்கள் வந்து பர் மந்த் வாங்கலாம். வேலை கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து ஹைதராபாத்தில் தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இமெயிலில் தான் வந்து வேலைக்கான ப்ரொசீஜர்லாம் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஜூலை 20லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இதை பார்த்த உடனே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் 64 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் இன்டர்வியூ வழியாக தான் நீங்கள் வந்து இதுக்கான வேலைக்கு போக முடியும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எதுவுமே கிடையாது, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். கம்ப்ளீட் ப்ராசஸிங்குமே வந்து மெயிலில் தான் வந்து நீங்கள் இனிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயில் ஐடி உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். மெயில் ஐடி admin.ts@esic.gov.in, ஓகேங்களா. இதுதான் வந்து இமெயில் ஐடி. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணலாம். இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து esic.nic.in, ஓகேங்களா. இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். இதுக்குள்ளார நீங்கள் போயிட்டு அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன கேட்குறாங்க, என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுன்னு ஒரு வாட்டி நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணி மெயிலில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு வாட்டி நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கிங்க. அடுத்த ஒர்க் எங்கே இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க. டெல்லி எய்ம்ஸில் ஒர்க் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சயின்டிஸ்ட் சி, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் 2 கேட்டகரிக்கும் போட்டிருக்காங்க. பிஎஸ்சி, பிஇ, பிடெக், எம்எஸ்சி, எம்இ, எம்டெக்,
பிஹெச்டி வரைக்கும் யார் படிச்சிருக்கீங்களோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். டோட்டல் வேக்கன்ஸ் வந்து 4 இருக்குது. 4 தானே இருக்குன்ட்டு அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ நீங்கள் எலிஜிபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த சான்ஸ் கண்டிப்பாக உண்டு. சேல்ரி வந்து 20,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ஒர்க் வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து டெல்லி எய்ம்ஸில் தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க மின்னஞ்சல் அதாவது இமெயிலில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 5 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்துடலாம் வாங்க. சயின்டிஸ்ட் சி அதாவது நான் மெடிக்கல் மேக்ஸிமம் வந்து 40 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் அண்ட் சீனியர் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் ஆர் ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் மேக்ஸிமம் வந்து 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். நீங்கள் டைரக்ட் இன்டர்வியூவில் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயிலில் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா அவங்க டேட் சொல்லுவாங்க, அந்த டேட்டுக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். அதாவது இமெயிலில் அனுப்புகிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ நீங்கள் இமெயிலில் அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் வெப்சைட் பேக் டு பேக் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதில் நீங்கள் உங்களோட ரெஸ்யூம் அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயில் ஐடி வந்து nes.aims.iitd@gmail.com இதுதான் வந்து இமெயில் ஐடி. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணிடலாம். உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். aims.edu இதை நீங்கள் போட்டிங்கனாலே மேக்ஸிமம் இந்த அஃபிஷியல் வெப்சைட் வந்துடும். அது வரலன்னா ஸ்லாஷ் போட்டு index.php போட்டு en போட்டுக்கோங்க. இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் எய்ம்ஸில் ஒர்க் கிடைக்கிறதுலாம் நல்ல சான்ஸு. எல்லாருமே வந்து பார்க்குறவங்க எலிஜிபிள்னால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒர்க் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க. அடுத்தது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒர்க் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யங் ப்ரொஃபஷனல் 1 அப்புறம் வந்து ஃபீல்டு ஒர்க்கர் 2 கேட்டகரியில் இருக்குது. 12th பிஎஸ்சி இது நீங்கள் படிச்சிருக்கிறவங்க யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து நியூ டெல்லியில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதுக்கான ப்ராசஸிங்லாம் ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அவங்க வெப்சைட் இருக்கும், அதுக்குள்ளார நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி அது வழியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வெப்சைட் அட்ரஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் இன்டர்வியூ வழியாக தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் வந்து ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அஃபிஷியல் வெப்சைட் வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். iari.res.in இதை நீங்கள் போட்டிங்கனாலே இது வந்து வந்துடும், இதோட வெப்சைட் வந்து வந்துடும். சப்போஸ் அதில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக பார்க்க தெரியல அப்படின்னா இந்த பேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அஃபிஷியலாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் ப்ரொசீஜர் இந்த வெப்சைட்குள்ளார நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். யங் ப்ரொஃபஷனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி படிச்சிருக்கணும், ஓகேங்களா. கேண்டிடேட்ஸ் வித் பேச்சுலர் டிகிரி இன் பிஎஸ்சி இன் தி ஃபீல்ட் ஆஃப் தி அக்ரிகல்ச்சரில் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பிஎஸ்சி. லேப் ஒர்க்கருக்கு வந்து நீங்கள் +2 பாஸ் பண்ணாலே போதுன்றது தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து லைக் போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்குமே கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். நிறைய ஜாப் அலர்ட் வீடியோ வந்து மந்த் அண்ட் மந்த் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு ஆல் கொடுத்துக்கோங்க. அனௌன்ஸ் வரும்போது நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என் சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். இடையில கொஞ்சம் விலாக்ஸும் வரும். ஸோ கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனும் அழுத்திக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.